ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ஆல் இன் ஒன் சேனல். நம்மளோட சேனல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், அதாவது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஃப்ரீயா நாம ஜாயின் பண்ணி ஃப்ரீயா மத்தவங்கள ஜாயின் பண்றது மூலமா இன்கம் நம்மளும் ஏர்ன் பண்ணலாம், நம்ம கீழ ஜாயின் பண்ணவங்களையும் ஏர்ன் பண்ண வைக்கலாம். அப்படி ஒரு ஜாப் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி ரெட் ப்ளூ ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற கம்பெனியோட டீடைல்ஸ் நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணி நிறைய இன்கம் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் போட்டிருக்கேன். என்னோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாட்ஸ்அப் குரூப்பை நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஃப்ரீயா ஜாயின் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ற மாதிரி ஜாப்லாம் இனிமே நம்மளோட சேனல்ல நிறைய வரும். எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா HMT லிமிடெட் அப்படின்றத கம்பெனியோட நேம். ஸோ இந்த உங்களோட அப்ளைனர் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட நேம், உங்க மொபைல் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்ட்ல நீங்க என்ன வேணாலும் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு பிடிக்குதோ அந்த மாதிரி பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க நார்மலா நம்பர்ஸ் மட்டும் பாஸ்வேர்டு எடுக்கல, வெறும் நம்பர்ஸ் மட்டும் போடுறீங்க, அதாவது 1 2 3 4 5 6 அந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் போட்டு எடுக்கல அப்படின்னா உங்களோட நேம், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கார்த்திகா அப்படின்னா கார்த்திகா அப்படின்னு போட்டு அட்டு போட்டு உங்களோட ஃபோன் நம்பர் லாஸ்ட்ல 2 நம்பர் அந்த மாதிரி நீங்க போட்டு உங்க பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அந்த மாதிரி சொல்றேன். நீங்க எந்த மாதிரி வேணாலும் உங்க பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல மேல என்ன மாதிரி பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதே சேம் பாஸ்வேர்டு நீங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஓடிபி இருக்கு இல்லையா? ஓடிபி இந்த இடத்துல நீங்க கொடுத்துட்டு செக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். இத பாருங்க, அந்த செக் கொடுத்து சென்ட் ஓடிபி இருக்குல்ல, அந்த சென்ட் ஓடிபி நம்ம கிளிக் பண்ணோனே நமக்கு வந்து ஓடிபி வரும். ஓடிபி வந்தோனே நம்ம அந்த ஓடிபி போடணும். பட் இந்த இதெல்லாம் நீங்க எதுவும் போட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஓடிபி வந்தோனே ஓடிபி போட்டு நம்ம கீழ சப்மிட் இருக்கு குடுத்துறலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், நம்ம வந்து ஓடிபி போட்டுட்டோம். ஓடிபி போட்டதுக்கு அப்புறம் நம்ம சப்மிட் குடுத்துட்டோம் அப்படின்னா ஓடிபி சப்மிட் ஆயிடும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம். ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தோனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல வந்து நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுல இருந்து அந்த கம்பெனியோட டீடைல்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. இத நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்க. இத பாருங்க, ஹோம்ன்ற ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அதுலலாம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கணும் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ இத பாருங்க, இங்க பாருங்க டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா? ஸோ இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணி டெலிகிராம்க்கு டைரக்ட்டா உங்களுக்கு டெலிகிராம் போகும். ஸோ டெலிகிராம்ல கீழ பார்த்தீங்கன்னா ஜாயின் கேக்குது இல்லையா? அந்த ஜாயின் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து ஒரு கோட் நம்பர் குடுத்திருப்பாங்க. அந்த கோட் நம்பர் தான் நான் காப்பி பண்ணி போடணும். இத குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? 1222 குடுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் அந்த கோட் நம்பர். இத தான் நம்ம காப்பி பண்ணி லாங் பிரஸ் பண்ணி, அதாவது இத பாருங்க, லாங் பிரஸ் பண்ணி இத நான் ஃபர்ஸ்ட்டே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ், நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா? அத கீழ பாருங்க, மைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத நம்ம கிளிக் பண்ணோம்னா மேல பார்த்தீங்கன்னா செக் இன், ஆல்ரெடி ரெட் ப்ளூ நம்ம எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி தான். இந்த செக் இன் குடுத்து நம்ம லாங் பிரஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிரணும். அதாவது நம்ம காப்பி பண்ண கோட பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம அத கிளிக் பண்ணிட்டு இத பாருங்க, இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு அந்த 122 ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அது மட்டும் குடுங்க. குடுத்து ரிசீவ் குடுத்துருங்க. அத கீழ ரிசீவ் இருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து ரிசீவ் வந்தாயிடுச்சு. இத பாத்தீங்களா அமௌண்ட். டுடே அமௌண்ட் ஆல்ரெடி நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப கிளிக் பண்ணோம்னா ரிசீவ் ஆயிடுச்சுன்னு வரும். இப்ப பாருங்க. சோ பாத்தீங்கன்னா ₹10 வந்து நமக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது ஃபர்ஸ்ட்டே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கணும். நான் இத சொல்லல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். அதனால நான் சொல்லாம விட்டேன். இருந்தாலும் சொல்லிறேன். இந்த ஜாப்ல நம்ம ஜாயின் பண்றது மூலமா சைன் அப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து உங்களுக்கு டெய்லியுமே அந்த செக்அப் நம்ம குடுக்குறோம் இல்லையா? அதுக்கு ₹10 குடுத்துருவாங்க. நம்ம யாரையாவது நம்ம லிங்க் ஷேர் பண்ணி அவங்கள இன்வைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ₹7 குடுப்பாங்க. நம்மளுக்கு கீழ யாராவது ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பிளான் எடுக்குறாங்க அந்த பிளான்ல இருந்து நமக்கு ஒரு 10% கிடைக்கும். மினிமம் வித்ட்ராவலே ₹170 வந்தாவே நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். வித்ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7ல இருந்து நைட் 8 மணிக்குள்ள நம்ம எப்ப வேணாலும் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். வித்ட்ராவல் பண்றது நமக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே கிரெடிட் ஆயிரும். மார்னிங் வித்ட்ரா கொடுத்தா ஈவினிங்க்குள்ளே கிரெடிட் ஆகும். நம்ம ஓப்பன் பண்ண உடனே டெலிகிராம்ல இந்த மாதிரி இருக்கு. இத நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த இன்ட் குடுத்தோம் அப்படின்னா அந்த இன்ட் போயிடும். நம்மளுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதுல வந்து பேக்கேஜஸ்லாம் இருக்கும். இதுல உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பட் யாருமே என்ன கேட்டா அமௌண்ட் போடாதீங்க. அப்படி அமௌண்ட் போடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சின்ன பிளான் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பெரிய பிளான் யாருமே தயவு செய்து செலக்ட் பண்ணிக்க வேண்டாம். இதுல சின்ன அமௌண்ட் போட்டாவே நிறைய இன்கம் தராங்க. சோ இது யாரும் பெரிய அமௌண்ட் போட வேண்டாம் அப்படின்றது என்னோட சஜஷன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செக்அப் வந்து குடுத்ததுக்கு அப்புறமா எப்போ அஸ் யூசுவல் நம்ம இந்த ஷாப் இருக்குல்ல, இந்த ஷாப் கிளிக் பண்ணிட்டு இத பாருங்க, பிரைஸ் 1ல வந்து நம்ம பை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த பை இருக்கு பாத்தீங்களா? இந்த 1 இத வந்து நம்ம பை பண்ணிக்கணும். சோ பை பண்ணிட்டு நம்ம மைன்ற ஆப்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூ. 1 வந்து நமக்கு லெஸ் ஆயிரும். ரூ. 1 நம்ம வந்து ₹1 பை பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் வந்து பை குடுத்துட்டேன். பட் இதுல என்ன அப்டின்னா, இதுல ஒவ்வொரு ஹவர்ஸ்க்கும் நமக்கு வந்து ஒரு இன்கம் வந்து ஆட் ஆகும். டோட்டல் இதுலயும் ஒரு ₹10 நமக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ₹1 பேக்கேஜ் இத வந்து நம்ம பை குடுக்குறோம். நெக்ஸ்ட் கீழ கம்பெனியோட பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு. இது பார்த்து எவ்வளோ நான் சொன்ன மாரி சின்ன அமௌண்ட் போடுறதா மட்டும் அது விருப்பம்னா போடுங்க. கம்பல்சரி என்ன கேட்டா போடவே வேண்டாம். ஃப்ரீலயே நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற அந்த அமௌண்ட்ட வச்சேவும் நம்ம மறுபடியும் பேக்கேஜ் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட வேலட்ல ஒரு அமௌண்ட் ஆட் ஆகும் இல்லையா? அந்த அமௌண்ட் வச்சு இங்க மேல மேல நம்மளுக்கு ரெஃபர் பண்ண ஒரு கஸ்டமருக்கு ₹7 அப்டின்னா ஒரு 10 பேர் நம்ம எடுத்துட்டோம்னா ₹70 ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நம்ம கஸ்டமர் ரிசீவ் ஆக நமக்கு இங்கக்குள்ள இன்கம் ஆட் ஆயிட்டே வரும். அத வச்சு நம்ம பேக்கேஜஸ் அந்த ஷாப்ப போய் கிளிக் பண்ணி நம்ம பேக்கேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன பேக்கேஜ் வேணுமோ போட்டுக்கலாம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பேங்க் டீடைல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம பேங்க் டீடைல்ஸ் கார்ட்ல நம்ம பேங்க் டீடைல்ஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். இந்த வித்ட்ராவல் கிளிக் பண்ணி ரீசார்ஜ் கிளிக் பண்ணி நம்ம கம்பெனிக்கு ரீசார்ஜ் பண்ணது என்ன அமௌண்ட் வேணுமோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல போனா நம்ம வித்ட்ராவல் பண்ணது நம்ம டீடைல்ஸ் எல்லாமே காட்டும். ஓகேங்களா? சோ இது நம்மளோட டீம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, பாஸ்வேர்ட் இது மத்த ஜாப்ல நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாக் அவுட் பண்ணிக்கலாம். நம்மளோட ரெஃபரல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழ ஏதோ ஷோ ஆகுது பார்த்தீங்களா? ஷேர்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இத நீங்க கிளிக் பண்ணி நீங்க உங்களோட ஃபிரெண்ட்ஸ்ங்களுக்கு நீங்க எல்லாமே இத பாருங்க அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி உங்களோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க இன்வைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் டெலிகிராம் குரூப்ல கண்டிப்பா எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ணுங்க. இதுல தான் அந்த கோட் குடுப்பாங்க. அப்பதான் இந்த கோட காப்பி பண்ணி போட முடியும். அதே மாரி நீங்க ஏதாவது நீங்க பேமெண்ட் போட்டுட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா இந்த டெலிகிராம் சர்வீஸ்க்கு இதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இவங்க உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கண்டிப்பா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் நான் குடுத்திருக்கேன். என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற குரூப் லிங்க் குடுத்திருக்கேன். அதிலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும்.